ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 283வது தலைப்பு. சாரம் இதுவே. தொடர்ச்சி. அர்ஜுனன் விராட தேசத்தில் நிருத்யாச்சாரியனாக இருந்திருக்கிறான். உதயணன் வீணை வாசித்து மத யானையை அடக்கியிருக்கிறான். இதிகாச புராண காவியங்களில் இப்படி எத்தனையோ. ராமருடைய கல்யாண குணங்களை அயோத்தியா காண்ட ஆரம்பத்தில் விவரித்து கொண்டே வரும்போது சங்கீதம் முதலான காந்தர்வ வித்யைகளில் அவர் லோகத்திலேயே முதல்வராக நிற்கிறவர் என்று சொல்லியிருக்கிறது. காந்தர்வேச்ச புவி சிரேஷ்டா. சரித்திர காலத்துக்கு வந்தாலும் மகேந்திரவர்மா சித்திரகார புலி என்றே ஒரு பட்டப்பெயர் வைத்து கொண்டிருக்கிறான். மத்தவிலாச பிரகசனம் என்று அவன் ஹாஸ்ய நாடகமும் எழுதியிருக்கிறான். குடுமியாமலையில் சங்கீதத்தை பற்றிய சாஸ்திரத்தை கல்வெட்டில் பொறித்திருக்கிறான். ராஜராஜ சோழன் ராஜவித்யாதரன் என்று பட்டம் சூட்டிக் கொண்டிருக்கிறான். வித்யாதரர்களும் கந்தர்வ ஜாதி போலத்தான். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆரிய கூத்து, தமிழ் கூத்து முதலியன நடக்கச் செய்திருக்கிறான். சமீப நூற்றாண்டுகளில் காந்தர்வ வித்யை தஞ்சாவூர் சீமையில் பெரிய மறுமலர்ச்சி பெற்றதற்கு காரணமே நாயக் ராஜாக்களும் சரபோஜி முதலான மகாராஷ்டிர ராஜாக்களும் கொடுத்த ஆதரவுதான். ராஜாவானவன் சகல சாஸ்திர பாராங்கதன் என்பதற்கு கரை கடந்தவன் என்று நேர் அர்த்தம் இருக்க வேண்டுமென்பதில் அவன் காந்தர்வ கலைகளை நன்றாக அபியசித்து ஆதரித்து வளர்க்க வேண்டுமென்றும் ஏற்பட்டிருந்தது. அம்பாளும் ஈஸ்வரனும் ஜீவனின் உள்ளே இருக்கும் 6 சக்கரங்களில் ஒன்றில் இரட்டை அம்சங்களாக உள்ளபோது அந்த அம்சங்கள் சம்பாஷிப்பதிலிருந்துதான் 18 வித்யாஸ்தானங்களும் உண்டாயின என்று ஆச்சாரியால் சௌந்தரியலகரியில் சொல்கிறார். யதாலாபாத் அஷ்டாதசகுணித வித்யா பரிணிதிஹி. இது அத்தனையிலும் வல்லவனாக அரசன் இருக்க வேண்டும். இப்படியாக அநேக சாஸ்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டியவனாகவும் அத்தனை சாஸ்திரங்களையும் ரட்சித்து தர வேண்டியவனாகவும் இருக்கிற அரசனை முக்கியமாக உருவாக்குவது அர்த்த சாஸ்திரம்தான் என்பது அதற்கு பெருமை. அசுரகுரு சுக்கிரர் மட்டுமின்றி தேவகுரு ப்ருஹஸ்பதியும் ஆட்சி முறை பற்றி சாஸ்திரம் செய்திருக்கிறார். 4 புருஷார்த்தங்களையும் பற்றி பிரம்மாவின் பேரிலேயே உள்ள ரொம்ப பெரிய நூலில் ராஜநீதியை மட்டும் வைசாலாக்ஷம் என்று சுருக்கி அப்புறம் இதை ப்ருஹஸ்பதி மேலும் சின்னதாக்கினார் என்று தெரிகிறது. ஸ்மிருதிகளில் வரும் ராஜநீதியை மேதாதிதி மனுஸ்மிருதிக்கு விளக்கம் எழுதியவர், விஞ்ஞானேஸ்வரர் மிதாக்ஷரி எழுதியவர் ஆகியவர்கள் மேலும் தெளிவு செய்து இன்றைக்கும் லாவில் மதிக்கப்படுவதாக செய்திருக்கிறார்கள். முதலில் சொன்னதை மறந்துவிடக்கூடாது. இந்த அர்த்தசாஸ்திரம் தர்மசாஸ்திரத்துக்கு ஏற்கத்தக்கதாக உள்ளபோதுதான் அதற்கு பிராமான்யம், அதாவது அத்தாரிட்டி உண்டு. இதை சாணக்கியன் வாயாலேயே கேட்கிறோம். எங்கேயாவது தர்மசாஸ்திரத்துக்கும் நடைமுறை வழக்குகளுக்கும் விவகாரங்களுக்கும் இடையிலே வேறுபாடு இருந்தால் அரசனானவன் தர்மத்தின் ஆதாரத்தை கொண்டே அதன்படி முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மத்தை ரட்சித்தால் அது அப்படி ரட்சிக்கிறவனை ரட்சிக்கும். ராஜா தர்மத்தை தான் பரிபாலித்து தர்மத்தினால் தன்னை பரிபாலித்து கொள்ள வேண்டும் என்பதே முடிவாக அரசனுக்கு ஏற்பட்ட விதி. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.